குட்டீஸுங்களா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், ஆர்ட் பேக்கு. அது ஒரு படம் வரைகிற சேனல். கதையும் சொல்லுவேன். இப்போ ஒரு ஆப்பிள் வரையலான்னு ஆப்பிள் வரைகிறேன். ஆப்பிளில் 2 பக்கம் சீ போடுற மாதிரி போட்டுக்கணும். ஆப்போசிட்டாக ஒன்று, இந்த சைடு ஒன்று போட்டு வச்சுட்டு அதை நடுவில் ஒரு குழி மாரி சீ அப்படி வளைச்சி போடணும். அப்படி வளைச்சி 2 பக்கமும் போட்டு வச்சுக்கணும். போட்டு வச்சுட்டு அப்புறமேட்டுக்கு காம்பு வரையணும். அதோட இலைக்கு போடுவாங்க, அந்த காம்பு வரைஞ்சி வச்சுட்டு அப்புறம் இலை 2 பக்கம் ஆப்பிள் பக்கம் ஒன்றும் ஆப்பிளுக்கு ஆப்போசிட் வெளியே ஒரு இலையும் வரைஞ்சி வச்சுக்கணும். நல்லா நீட்டாக, நல்லா கொஞ்சம் இந்த விளிம்பு வரைஞ்சிக்கிட்டா தான் அப்படியே அழகா. இந்த வேப்பிலை எல்லாம் வரும்ல, வேப்பிலைக்கெல்லாம் அது மாரி வரைஞ்சி வச்சுக்கணும். அப்போதான் அழகா அந்த கூமாச்சியாக போட்டாதான் அந்த இலையில அழகா வரும். அப்படியே 2 அப்புறம் ஆப்பிளுக்குள்ள ஒரு அப்படியே பார்க்க அழகா தத்ரூபமா இருக்கிற மாதிரி ஒரு 2 இலையும் வரைஞ்சி வச்சுக்கணும். லாஸ்ட்ல கூமாச்சியா போட்டு வச்சுட்டு அப்புறம் ஆப்பிள் பார்க்குற மாதிரி ஒரு கண்ணு வரையணும். 2 அதில் 2 வட்டம் போட்டு வச்சுக்கணும். உள்ள அழகாக ஒரு ரவுண்டு. அப்புறம் அது பக்கத்தில் கிளார் அடிக்கிற மாதிரி 2 சின்னதாக ஒரு ரவுண்டு போட்டுக்கணும். அதுமாரி 2 பக்கம் உள்ள கண்ணுக்குள்ளேயும் குட்டி குட்டியாக போட்டு அழகாக நீட்டாக வச்சிடணும். நீட்டாக வச்சுட்டு அப்புறம் அதுக்கு வாய் பகுதி போட்டு விட்டுட்டு அது டபிள்யூ மாரி அழகாக வரைஞ்சி விட்டுக்கணும். வாய் பகுதி போட்டு விட்டால் பார்க்க நல்லா இருக்கும். அப்புறமேட்டுக்கு நம்ம ஷேப் கொடுத்துக்கணும். அதுக்கு நல்லா கொஞ்சம் இது பண்ணி அழகாக நீட்டாக வரைஞ்சிட்டு நம்மளுக்கு கலர் கொடுக்கலாம். 2 கலர் கொடுத்துக்கலாம். அதுக்கு இலைக்கு பச்சை கலரும், இந்த ஆப்பிளுக்கு சிவப்பு கலரும், அப்புறம் கண்ணுக்கு கருப்பு, வெள்ளை, இதுமாரி கலர்லாம் கொடுத்துட்டு நீட்டாக வரைஞ்சிக்கணும். நான் ஒரு கதை சொல்லறேன், ஆப்பிள் கதை சொல்லலான் இருக்கேன். ஒரு ஊரில் ஒரு ராஜாவும் ராணி இருந்தாங்க. அவங்க ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அவங்க ஊரில் இதெல்லாம் தண்ணி இதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் வறட்சியாக இருந்துச்சுங்க. அதனால் அங்கே உள்ள மக்கள் எல்லாம் இது பண்ண முடியல அவங்களால. அதனால் ஒரு காட்டுக்கு அப்படியே போகிறாங்க. கொஞ்சம் மக்கள் அடுத்த இதுக்கு போய் கொஞ்சம் ஏதாச்சும் தானியங்கள்லாம் கிடைக்குமா என்னன்னு இதெல்லாம் போய் பார்த்துட்டு ஏதாச்சும் இது பண்ணி வாங்கிட்டு வரலாம் அடுத்த நாட்டில் போய் அப்படின்னு போகிறாங்க. அவங்க ஒரு இதுக்கு போகிறாங்க. ஒரு மாடு இதெல்லாம் இருக்கும் பாருங்களேன், காடு இதெல்லாம் இருக்கும், வயல் காடு இது மாதிரிலாம் இருக்கும்ல, அதெல்லாம் அந்த மாதிரி இதெல்லாம் தாண்டி போயிட்டு இருக்காங்க. காட்டு வழியா போகும்போது அங்கே மரங்கள் இருக்கு, நிறைய மரங்கள்லாம் பழங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர்ல பழங்களா இருக்கு. பார்த்து ஒருத்தர் சாப்பிட்டு பார்க்குறாரு. அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டா செம டேஸ்டா நல்லாவும் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா அது நல்லா இருக்கு. அது ஆப்பிள் அந்த காலத்துல எல்லோ கலர்ல இருந்திருக்கும் போல இருக்குங்க. அதனால ராஜா காலத்துல இருந்திருக்கு. அதனால சின்ன எடுத்து சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருக்கும். நிறைய மரங்கள் இருந்துச்சா, நிறைய மரங்கள் அதெல்லாம் பறிச்சு நம்ம சாப்பிட்டு வயிறார நிறைச்சிட்டு அது மக்கள் கொடுத்தாலும் வயிறு நேரம் நிறைய இல்லை. ரொம்ப கஷ்டப்படுறாங்க மக்கள்லாம், பசி பட்னியா இருக்கிறதுனால. அதனால அவங்களுக்கும் கொடுக்கலான்ட்டு அந்த இதெல்லாம் பறிச்சுட்டு ஊர்ல போய் கொடுக்குறாங்க. ஊர்ல போய் கொடுத்தவே நல்லா அவங்கெல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா இருந்தாங்க. சரின்ட்டு அடுத்த வாட்டி சரி அடுத்த தடவை போறாங்க. போய் பார்த்தா அங்க அந்த இதுல ஒண்ணுமே இல்லை. சில இதெல்லாம் கீழே இந்த பறவைங்களாம் இப்படி கொத்தி சாப்பிட்டு வீணாக்கி இருந்தா எப்படி இருக்கும், அது மாரி இருக்கு. அப்பவே என்னன்னு பார்த்தா அங்க நிறைய ஒரு இடத்துல எவ்வளவு பார்த்தா பறவைங்களாம் அதெல்லாம் தின்னு கொத்தி கிடக்குது, வேஸ்டா போய் கிடக்குது. இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. இந்த பழத்தை கொடுத்து மக்களுக்கு சாப்பிட கொடுக்கலான்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சு. அவங்களால
இது பண்ண முடியல, சாப்பாடு எவ்வளோ கொடுக்க முடியும் என்னான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தில் ஊருக்கு வர்றாரு. ஊருக்கு வந்தோடனே அவங்களுக்கு வந்து ஊருக்கு வராங்களா, ஊருக்கு வந்து ரொம்ப ராணி வந்து கேட்குறாங்க, என்னாச்சு, ஏன் ராஜா இவ்வளோ வருத்தமாக இருக்காங்க அப்படிலாம் கேட்குறாங்க. கேட்ட பிறகு அவர் மக்களுக்கு வந்து சாப்பாடே கொடுக்க முடியல, என்ன பண்ணுறேன்னு எனக்கும் தெரியல, நானும் வேற இதுக்குள்ளமா இது தண்ணி மழையும் பெய்யல ஒன்றும் பெய்யல, என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒன்றும் கஷ்டப்படுறாங்க, இது என்ன சரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ரொம்பவும் அழுகுறாரு. ரொம்ப அப்படியே மனவேதனையில் அவர் இருக்காரு. இருந்துட்டு இருக்கும்போது அப்போக்கி ராணியும் ரொம்ப வருத்தப்பட்டு நான் போய் ஆண்டவன்கிட்ட போய் வேண்டலாம் அப்படின்ட்டு வேண்டிக்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அங்கே ஆண்டவர் கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலில் போய் ஆண்டவன்கிட்ட போய் கேட்குறாங்க, இதுமாரி தெய்வா எங்களை மக்கள் எல்லாம் காப்பாற்றுங்க அப்படின்லாம் கேட்குறாங்க. அவங்களும் என்ன செய்கிறாங்க, இதுமாரி நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், அங்கே நிறைய பழங்கள்லாம் இருந்துச்சு, மஞ்சள் கலரில் நிறைய பழங்கள், அந்த பழத்துக்கு உள்ள இதெல்லாம் வந்து சாப்பிட்டு அவங்க சாப்பிட்டு மிச்சம் இருந்தால் கூட பரவாயில்ல, அதை சாப்பிட்டு பாதி வேஸ்ட்டாக போயிருக்கு, நம்ம மக்களுக்கு கொடுக்கலான்னு பார்த்தா கொடுக்க முடியல, என்ன பண்ணுறதுனே தெரியல, அதனால் நான் வந்து ரொம்ப வருத்தத்தில் இருக்கேன் அப்படின்னு இது அரசர் வந்து இறைவன்கிட்ட ரொம்ப அழுதுட்டு வேண்டிக்கிட்டு இருக்காரு. வேண்டிகிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கவலைப்படாதப்பா, பார்க்கலாம், ஏதாச்சும் நான் வந்து ஏதாச்சும் இது பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு ஆண்டவர். அப்போதான் யோசிக்கும் போது அவர் வந்து இந்த பழம்லாம் எப்படி இருந்துச்சு, என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு. பார்த்தா அங்கே மஞ்சள் கலரில் அந்த பழம்லாம் இருந்துச்சு. அதனால என்ன செய்யுதுன்னா அதெல்லாம் சாப்பிட்ருதுங்க. பறவைங்களாம் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு கிடைக்கும் இதாக மாட்டேங்குது. அவங்களும் சாப்பிட்ற மாரியும் நம்மளும் மக்களும் சாப்பிட்ற மாரி ஒரு இதாக இருந்தால் நல்லாயிருக்கும். அவங்களும் பறவைங்களும் சாப்பிட்ணும், அவங்களையும் அடிச்சு இது பண்ணக்கூடாதுல்ல. அதனால் ஆண்டவன்கிட்ட இவர் சொல்கிறார், அரசர் சொல்கிறாரு, பறவைகளும் பாவம் தானே, அதுங்களும் சாப்பிடணும், நம்மளும் சாப்பிட்டா நம்ம மக்களுக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார் அரசர். அப்போக்கி அரசர் என்ன செய்கிறாரு, ஆண்டவன்ட்டு சொல்லணும். ஆண்டவர் சொல்கிறாரு, ஓ அப்படியாப்பா, நீ சொல்கிறதும் நீ இப்போ யோசிக்கிறதே நான் இவன் உனக்கு மட்டும் யோசிக்காம அடுத்து வந்து அவங்களுக்கு சேர்த்து யோசிச்சில, இப்போ இதுலேயே உனக்கு நீ ஒரு நல்ல அரசர் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பழத்தோட கலரை மட்டும் கொஞ்சம் மாற்றி வைக்கிறேன். இப்போ மஞ்சள் கலராக இருக்குல்ல, அதை கொஞ்சம் லைட்டாக ஒரு சிவப்பு கலரில் மாற்றி விட்டோம்னா கொஞ்சம் அதுங்களும் வந்து ஏதோ சிவப்பாக இருக்கு, அது ஒரு நெருப்பு மாரி இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு அதை தொடாதுங்க. அதனால நீ என்ன செய்கிற, நீ வேணா கொஞ்சம் எடுத்து நீங்கள் இது பண்ணிடு, நீ அந்த பறவைங்களுக்கு வேணா அதை வெட்டி கொடுத்தீங்கன்னா கூட அதுங்க சாப்பிட்டுக்கும். அவங்களுக்கு வேற பழம்லாம் இருக்குல்ல, மாம்பழம் இதுமாரி வேற பழம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அதை சாப்பிட்டுக்கும், நீ கவலைப்படாத, நீ போய் அந்த பழத்தை போய் பறித்து சாப்பிடு அப்படின்னு ஆண்டவர் சொல்லிடுறாரு. அப்புறமேட்டுக்கு ஆண்டவர் சொன்ன அவரு காட்டுக்கு போறாரு, மலை பகுதியில் போய் அங்கே போய் பார்த்தா, அங்கே பார்த்தா அவருக்கு ஆச்சரியம், அங்கே நிறையாவே இருக்கு. என்னன்னு பார்த்தா அங்கே மஞ்சள் கலர்ல இருந்த ஆப்பிள் எல்லாம் சிவப்பு கலருக்கு மாறிடுச்சு. பார்த்தா அவ்வளோ சந்தோஷம் அவருக்கு, ராஜாவுக்கு. அப்புறம் அந்த இதெல்லாம் கொண்டு வந்து நாட்டு மக்களுக்கெல்லாம் கொடுக்குறாரு, அவங்களும் சாப்பிட்றாங்க. அதில் உள்ள விதையெல்லாம் என்ன செய்கிறாரு, திருப்பி மேலும் மேலும் அவங்க ஊர்லேயே போய் போட்டு அதை விளைய வச்சு நிறைய அடுத்த மாநிலங்களுக்கும் கொடுக்குறாரு. அப்புறம் அந்த பறவைங்கள்லாம் சாப்பிடுச்சுங்க, அதுங்களுக்கும் வெவ்வேறு செடிங்கள்லாம் வச்சு அதுங்களுக்கும் பழங்களுக்கும் கொடுத்துட்டு அதுங்களும் சாப்பிட்ற மாரி கொடுத்து அந்த நாட்டு மக்களும் நல்லா இருக்காங்க, அந்த பறவைங்களுக்கும் கொடுத்து அதுங்களும் கொடுத்துட்டு சந்தோஷமாக இருக்காங்க. இந்த கதை முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ. சேனலுக்கு லைக் கொடுங்க.